Hi friends, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோல 5 டிசைன்ஸ் ஆஃப் nail art தான் friends பார்க்க போறோம். இந்த nail art பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க first time நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் Mom Beauty Arts சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க friends. வாங்க இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். First இந்த nail artக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்தலாம் friends. First one வந்துட்டு top coat. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி இந்த 5 டிசைன்ஸ்மே பண்ண போறேன். Black and white color காம்பினேஷன்ல பண்ண போறேன். Then வந்துட்டு nail polish remover wipes இல்ல அப்படினா liquid type எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு liquid type எடுத்துர்க்கேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது பட்டுச்சு அப்படினா துடைக்கிறதுக்கு பட்ஸ் ஒன்னு எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொதுவா நம்ம சேனல்ல nail art வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு தீப்தி குச்சி, அதுக்கப்புறமா பத்தி குச்சி, சேஃப்டி பின், தென் ஸ்டிட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற பின், டூத் பிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் nail art பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த nail art டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி nail art பண்ணி காமிக்கிறேன். உங்ககிட்ட டாட்டிங் டூல் இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு தீப்தி குச்சி இல்ல அப்படினா பத்தி குச்சி இருக்கும் பாத்தீங்களா, அது யூஸ் பண்ணி நீங்க இந்த nail art எல்லாத்தையுமே பண்ணலாம் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் nail நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி டாப் கோட் போட்டுக்கலாம். எல்லா நெயில்ஸ்க்குமே டாப் கோட் போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எல்லா நெயில்ஸ்க்குமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டபுள் கோட்டிங்கா கொடுத்துட்டேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா nail art பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டாட்டிங் டூல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க फ्रेंड्स. தென் ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஜாம் பாக்ஸோட பேக் சைடு யூஸ் பண்ணி பண்றேன். பிகாஸ் அது ஒயிட் கலர்ல இருக்கறனால விசிபிளா உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால. ஃபர்ஸ்ட் அது மேல ஒரு 2 டிராப் வரைக்கும் நான் Black கலர் நெயில் பாலிஷ் வெச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே பெரிய டாட்டிங் டூலா எடுத்துக்கிறேன். அது யூஸ் பண்ணி நான் வந்துட்டு 2 இடத்துல டாட் வைக்கிறேன். நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வெச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாட் வெச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் குட்டியா இருக்கிற டாட்டிங் டூல் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாட் வெச்சுக்கிறேன். இதே மாதிரியே கொஞ்சம் சின்னது, மறுபடியும் சின்னது, அந்த மாதிரி சின்ன டாட்டிங் டூல் வரைக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் nail art பண்றீங்க, எப்படி nail art பண்றதுன்னு தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைனோட வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த டிசைன் நீங்க எல்லா நெயில்ஸ்க்குமே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரே ஒரு ஃபிங்கர்ஸ்க்கு பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நீங்க எல்லா ஃபிங்கர்ஸ்க்கு பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ செகண்ட் டிசைன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். செகண்ட் டிசைனுக்கு சேம் அதே மாதிரியே Black கலர் நெயில் பாலிஷ் அந்த பாக்ஸ்ல நான் வெச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வைக்கிற மாதிரியே நீங்க டாட்ஸ் வெச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு Black கலர் மட்டும் யூஸ் பண்ணி டாட்ஸ் வெச்சு காமிச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு இதுக்கு ஒரு கலர், அதுக்கப்புறமா வெளியில இருக்கிற டாட்டுக்கு ஒரு கலர், மறுபடியும் இதே மாதிரியே மல்டி கலர்ஸ்ல கூட நீங்க வந்துட்டு டாட் வெச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தந்திருக்கேன். இந்த 5 டிசைன்ஸ்லயே இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தேர்ட் டிசைன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். நம்ம கோலம் போடும்போது டாட்ஸ் வைப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த டிசைனுக்கு வைக்கணும். ரொம்ப பேசிக்கான டிசைன் இது.
அவ்வளோதான், தேர்ட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் டிசைன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபோர்த் டிசைனுக்கு இருக்கிறதுலையே பெரிய டாட்டிங் டூலாக எடுத்து ஒரு 5 டாட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கிராஸாக நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன டாட்டிங் டூல் எடுத்து அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம். பட் இந்த சைடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இருக்கிறதுலையே குட்டி டாட்டிங் டூலாக எடுத்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ லாஸ்ட் 5th டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய டாட்டிங் டூல் எடுத்து ஒரே ஒரு டாட் சென்டர்ல மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன டாட்டிங் டூல் எடுத்து இந்த பெரிய டாட்டை சுற்றி ஃப்ளார் வர மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக வச்சுக்கணும். நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸில் இந்த பட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எக்ஸ்ட்ரா பட்டிருக்கிறத இப்படி தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெயில் ஆர்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு 5 டிசைன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த நெயில் ஆர்ட் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டாப் கோட் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம பண்ணின நெயில் ஆர்ட் கொஞ்ச நாளைக்கு நம்ம நெயில்ஸ்லேயே இருக்கும், உறிஞ்சு வராமையும் இருக்கும். இந்த 5 டிசைன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை வந்துட்டு நீங்கள் 5 நெயில்ஸ்லையுமே போட்டு டெக்கரேட் பண்ணி அழகு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் மோம் பியூட்டி ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.